வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நல்ல குணம் இருக்கலாம். ஆனா மிடி அப்படின்னு சொல்லப்படுற வறுமை ஒருத்தன் வீட்டு வாசல்ல வந்து நின்னா அவன்கிட்ட இருக்கிற அத்தனையுமே காணாம போயிடும்னு சொன்னா நம்ப முடியுமா? அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அலங்காரத்துல வறுமையோட கொடுமையையும் அதிலிருந்து நம்மை காக்கும் வேலரசனையும் பத்தி ஒரு அற்புதமான பாடல பாடியிருக்கார். அது என்ன பாடல்? அதோட ஆழமான பொருள் என்ன? வாங்க பார்க்கலாம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அதியந்தமிலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த பாடலோட வரிகள் ரொம்ப எளிமையானது. ஆனா இது சொல்ல வர்ற உண்மை ரொம்ப பெரியது. இதோ அதோட விளக்கம். மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. மிடி அப்படின்னா வறுமை. அருணகிரிநாதர் வறுமைய ஒரு பாவி அப்படின்னு சொல்றார். ஏன்னா அது ஒரு மனுஷன எல்லா நிலையிலிருந்தும் கீழிறக்கிடும். அந்த வறுமை ஒருத்தங்கிட்ட வந்துட்டா வடிவும் தனமும், அவனோட முகத்திலிருந்த அழகும், அதாவது பொலிவு, அவன் சேர்த்து வச்ச செல்வமும் மறைஞ்சிடும். மனமும் குணமும், வறுமை வந்தா மன உறுதி குலையும், நல்ல குணங்கள் மாறிப்போகும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு சொல்வாங்களே, அதுதான் இது. குடியும் குலமும், கஷ்டம் வரும்போது தன்னோட குடும்ப கௌரவம், பாரம்பரிய பெருமை என எல்லாமே அவனை விட்டு போய்விடும். இப்படி எல்லாத்தையும் இழந்து நிக்கிறப்போ யாரு நமக்கு துணை? அங்கதான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான அழைக்கிறார். அடி அந்தமிலா அயில்வேல் அரசி, ஆதியும் அந்தமும் இல்லாத, அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத கூர்மையான வேலேந்திய அரசனே, நீதான் எங்களை காக்கணும் அப்படின்னு முருகனிடம் தஞ்சம் புகுறார். அவனோட கருத்து என்ன? நாம எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சூழல் நம்மை கீழே தள்ளும்போது நம்மோட அறிவோ அழகோ நம்மை காப்பாத்தாது. அந்த நேரத்துல சரணம் அப்படின்னு முருகப்பெருமானோட பாதத்தையோ அல்லது அந்த இறை சக்தியையோ பிடிச்சுக்கிட்டா அந்த வறுமைங்கிற பாவி நம்மை குலைக்க முடியாது. இந்த துன்பங்கள் நீங்கி நீங்களும் சகல வளங்களோட வாழ அந்த வேலரசன் துணை நிற்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கந்தனுக்கு அரோஹரா.